உங்களுடைய எண்ணங்கள்ல தடுமாற்றம் ஏற்பட்டா நீங்க பயணிக்க போற பாதை தடமாறி போயிடும். எத்தனையோ தடைகளை கடந்து கஷ்டங்களை கடந்துதான் நீங்க உங்க குறிக்கோள்ல ஜெயிச்சிருப்பீங்க. அந்த இடத்தை தக்க வச்சுக்க மன உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க மனம் ஒரு நொடி சஞ்சலப்பட்டா கூட நீங்க கஷ்டப்பட்டு அடைஞ்ச அந்த இடத்தை இழக்க வேண்டியிருக்கும். அந்த ஒரு நொடி தடுமாற்றம் தான் உங்களோட அடுத்த கட்ட பயணத்தை தீர்மானிக்கக்கூடிய கருவியாவும் இருக்கும். இந்த தடுமாற்றத்தை எப்படி தடுக்கிறது, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, தடுமாற்றம் ஏற்பட்டா வாழ்க்கையே மாறி போயிடுமா என்ன? இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடையா இன்றைய காணொளி நிச்சயம் அமையும். வாங்க கதைக்குள்ள போகலாம். உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி. நீங்க பாத்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ ட்ரீம்ஸ். சூதாட்டத்துல தோற்று போன பாண்டவர்கள் திரௌபதியை கூட்டிக்கிட்டு வனவாசம் போயிருந்த காலகட்டம் அது. ஒரு நாள் திரௌபதியும் பீமனும் இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே கால் போன போக்குல நடந்து போனாங்க. நேரம் போனதே தெரியல. சூரியன் மறைஞ்சு இருட்டவே ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி போன வழியில ஒரு அழகான ஏரிய பார்த்தாங்க. ஆயிரக்கணக்கான நட்சத்திர கூட்டத்துக்கு நடுவுல இருந்த அழகான நிலா வெளிச்சத்துல அந்த ஏரி பார்க்கவே ரொம்ப ரம்மியமா காட்சி அளிச்சுது. காமியக வனத்துல இருந்த ஆசிரமத்துல இருந்து நடக்க ஆரம்பிச்சு இப்ப இருட்டியே போயிடுச்சு இல்லையா? பசிய விட தாகம் அதிகமா இருந்துச்சு. முதல்ல அந்த ஏரியில போய் தாகம் தீர தண்ணீரை குடிச்சிட்டு அந்த ஏரியோட மணல் பரப்புல அமர்ந்துகிட்டாங்க. பீமனை பார்த்து எனக்கு பசிக்குதுன்னு வேற சொன்னாங்க. இந்த இரவுல போய் எப்படி உணவை தேடுறது? இந்த ஏரியில என்ன கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காதே அப்படின்னு பீமன் சொல்லவும், கிடைக்கும் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும், போய் முதல்ல தேடி பாருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட வேணும், அவ்வளவுதான் அப்படின்னு செல்லமா கோபப்பட்டுக்கிட்டே அந்த மணல் பரப்பிலேயே படுத்துக்கிட்டாங்க திரௌபதி. பீமன் அந்த ஏரிய சுற்றி சுற்றி தேட ஆரம்பிச்சாரு. ஏதாச்சும் செடிகள் இருக்கா, அதுல காய் கனிகள் கிழங்குகளாவது இருக்கா, இல்ல பறவை கூடாவது இருக்கா, அதுல முட்டைகள் இருக்கா அப்படின்னு தேடினாரு. பீமனுடைய மனவாட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட திரௌபதி சொல்றாங்க, சுவாமி, இந்த ஏரியில கண்டிப்பா மீன்கள் இருக்கும், அதை பிடிச்சு கொண்டு வாங்க, எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. பீமன் அங்கிருந்த கோரை புற்களை புடுங்கி ஒன்றோடு ஒன்று பின்னி வளைய போல ஒன்ன உருவாக்குனாரு. அந்த வலையை எடுத்துட்டு போய் ஏரியில வீசி மீன் பிடிக்கவும் முயற்சி செஞ்சாரு. முதல் தடவையிலேயே 2 மீன்கள் மாட்டிக்கிச்சு. அதை பார்த்து திரௌபதி சொல்றாங்க, சுவாமி, அந்த 2 மீன்களை எனக்கு போது கொண்டுட்டு வாங்கன்னு. இந்த 2 மீன்கள் போது உன்னுடைய பசியை தீர்க்க, ஆனா என்னுடைய பசியை தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வலைய வீசி போதுமான அளவு மீன்களை பிடிச்சாரு பீமன். சில காய்ந்து உலர்ந்து போன கூரை பொருட்களை உரசி தீ மூட்டி பிடிச்சிட்டு வந்த எல்லா மீன்களையும் அந்த நெருப்புல சுட்டு திரௌபதிக்கு கொடுத்துட்டு தானும் சாப்பிட ஆரம்பிச்சாரு. முள்ளோட சாப்பிடுறீங்களேன்னு பதட்டப்பட்டாங்க திரௌபதி. முள்ளோட சாப்பிட்டாலே என்னுடைய வயிற்றுக்கு பத்தாதுன்னு நகைச்சுவையா சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிடுறத தொடர்ந்தாரு பீமன். சாப்பிட்டு முடிச்சு கைகளை சுத்தம் செஞ்சுக்கிட்டு 2 பேரும் அந்த கரை மணல் பரப்புலேயே மறுபடியும் அமர்ந்துகிட்டாங்க. குளிர்ந்த மணல், ஜில்லுன்னு காற்று, நிலவு வெளிச்சம்னு அந்த இடத்து விட்டு போக 2 பேருக்கும் மனசே வரல. திரௌபதி சொல்றாங்க, சுவாமி, நேற்று இரவு மார்க்கண்டேய முனிவர் உங்களுக்கு யானையுடைய கதையை சொல்றத நான் கவனிச்சேன். ஆனா ரொம்ப தூரத்துல இருந்ததால எனக்கு சரியா கேட்கல. இப்ப அந்த கதையை எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பீமனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. திரௌபதியோட சேர்ந்து நம்மளும் அந்த கதையை கேட்கலாமா? வாங்க. இந்திரத்யும்னன்னு ஒரு மன்னர் பாண்டிய நாட்டை நல்லபடியா செங்கோல் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருடைய ஆட்சியில மக்கள் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இவர் விஷ்ணுவுடைய தீவிர பக்தனாகவும் இருந்தாரு. சதா சர்வமும் அவருடைய பெயரையே உச்சரிச்சுக்கிட்டு அவருக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யறதுலயே அதிக அளவு நேரத்தை செலவு செஞ்சாரு. எண்ணற்ற தான தர்மங்கள் செஞ்சு நிறைய புண்ணியங்களையும் சேர்த்து வச்சாரு. காலங்கள் ரொம்ப வேகமா உருண்டோட இந்திரத்யும்னனுக்கு வயசாயிடுச்சு. அதனால தன்னுடைய மகன் கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு மலைய பர்வதம்ங்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்க தனக்குன்னு ஒரு ஆசிரமத்தை அமைச்சுக்கிட்டு துருவ வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சாரு.
அந்த காட்டுல இருந்த மரங்கள்ல கிடைச்ச பழங்கள், பூக்கள், கிழங்குகள், கொட்டைகள்னு எல்லாவற்றையும் சேகரிச்சுட்டு வந்து ஒரு நாள் கூட தவறாம விஷ்ணுவுக்கு பூஜைகள் செய்வாரு. பூஜைகளை முடிச்சுக்கிட்டு தான் தனக்கான உணவையே சேகரிக்க போவாரு. இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவருடைய ஆசிரமத்துக்கு அகஸ்திய முனிவர் வந்தாரு. அவர் வந்த அந்த சமயம் இந்திரத்யும்னன் எப்பவும் போல கண்களை மூடி பூஜையில ஈடுபட்டு இருந்தாரு. மௌன விரதம் வேற மேற்கொண்டு இருந்தாரு. சரி, அவர் பூஜைகளை முடிச்சுட்டு வரட்டும்னு அகஸ்தியரும் அந்த இடத்துலயே கொஞ்ச நேரம் காத்திருந்தாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் கூட இந்திரத்யும்னன் பூஜையை முடிச்சுட்டு வரல. அகஸ்தியரை வரவேற்கவும் இல்ல. பூஜையிலேயே மூழ்கி இருந்ததால அகஸ்திய முனிவர் அழைச்ச சத்தம் கூட அவருடைய காதுல எட்டல. இதனால என்ன ஆச்சுன்னா, மன்னர் தன்னை அவமதிக்கிறதா அகஸ்திய முனிவர் தப்பா நினைச்சிட்டாரு. ஒருத்தரை தேடி அவருடைய இருப்பிடத்துக்கு ஒரு ரிஷியோ இல்ல முனிவரோ வந்தாங்கன்னா அந்த நபர் எந்த மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அது பூஜையாகவோ இல்ல மௌன விரதமாகவோ இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை வரவேற்கணும். விசேஷ தர்ம சாஸ்திரப்படி அதுதான் சரி. அதனால எந்த ஒரு பாவமும் அவருக்கு ஏற்படாது. இதெல்லாம் எதுவுமே தெரியாத மன்னரோ பூஜையிலேயே மூழ்கி இருந்தாரு. உன்னை தேடி உன்னுடைய இடத்துக்கு விருந்தினரா வந்த என்ன வரவேற்காம ஒரு யானைய போல ஜடம் மாதிரி உட்கார்ந்துருக்கியே, அதனால நீ யானையாகவே மாறுவாய் அப்படின்னு ஒரு கொடுமையான சாபத்தை தந்தாரு அகஸ்திய முனிவர். அவருடைய இந்த கோபமான குரலை கேட்ட பிறகுதாங்க அவர் வந்திருக்கிறதையே பார்த்தாரு இந்திரத்யும்னன். முனிவரே, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. விஷ்ணுவை நோக்கி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மௌன விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் நீங்க வந்தது கூட நான் கவனிக்கவே இல்ல. நான் தெரியாம இந்த தப்பா செஞ்சுட்டேன். இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க கொடுத்த சாபத்தை திரும்ப வாங்கிக்கங்கன்னு கெஞ்சினாரு. ஆனா அகஸ்திய முனிவர் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், திரும்ப வாங்கிக்க முடியாதுன்னும் அந்த சாபம் விஷ்ணு பகவானுடைய அருளால சரியாயிடும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாரு. அவர் அங்கிருந்து கிளம்பி போன அடுத்த நிமிஷமே இந்திரத்யும்னன் ஒரு யானையா மாறிட்டாரு. எங்க போறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னே புரியல. பித்து பிடிச்சவரை போல அங்கேயும் இங்கேயும் அந்த காட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு எந்நேரமும் எம்பெருமானுடைய நாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டு அலைஞ்சாரு. அந்த காட்டுல தவம் செஞ்சுட்டு இருந்த ஒரு முனிவரோட உத்தரவுப்படி திரிகூட மலைக்கு போனாரு. அந்த மலை அடிவாரத்துல ஒரு அழகான ஏரி இருந்துச்சு. அதற்கு பக்கத்திலேயே விஷ்ணுவோட சிலையையும் பார்த்தாரு. அந்த ஏரியிலிருந்து நீரை எடுத்துட்டு வந்து விஷ்ணுவை சுத்தம் செஞ்சாரு. அந்த ஏரியை சுற்றிலும் பல வண்ண வண்ண பூக்கள் பூத்திருந்துச்சு. அதையெல்லாம் பறிச்சுட்டு வந்து விஷ்ணுவுக்கு சூடி மனசார பிரார்த்தனை செஞ்சாரு. என்னுடைய சாபத்தை போக்கி எனக்கு முக்தி கொடுங்கன்னு கதறி கதறி அழுதாரு. இப்படியே பல நாட்கள் கடந்து போயிடுச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்லங்க, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் விஷ்ணுவுக்காக காத்திருந்தாரு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்தாங்க இல்லையா, அந்த பார்க்கடலுக்கு மத்தியில திரிகூட மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில ருதுமத் வனம்னு ஒரு வனம் இருக்குது. அந்த ருதுமத் வனத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தேவலான ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் தவம் செஞ்சுட்டு இருந்த அதே சமயத்துல சொர்க்கத்துல தன்னுடைய இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு கந்தர்வன் அப்சரஸ்களோட அங்க வந்தாரு. தன் முன்னாடி அமர்ந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிற தேவலா முனிவரை கண்டுக்காம அப்சரஸ்களோட ஆடுறதும் பாடுறதுமா ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அவங்க எல்லாரும் ஏற்படுத்திய சத்தத்தால தேவலா முனிவருடைய தவம் கலைஞ்சு போச்சு. இதனால ரொம்பவே கோபப்பட்ட தேவலா முனிவர் அந்த கந்தர்வனை பார்த்து சொல்றாரு, என்னுடைய தவத்தை கலைத்த நீ இந்த நொடியே முதலையாக கடவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை தந்துட்டாரு. அவர் சாபம் தந்த அடுத்த நொடியே முதலையா மாறிய அந்த கந்தர்வன் அந்த வனத்துல இருந்த ஒரு ஏரியில வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான். இப்ப அதே ஏரிக்குத்தான் சாபத்தால யானையா மாறின இந்திரத்யும்னனும் வந்திருக்காரு. இந்திரத்யும்னனுக்கு அந்த ஏரியும் அதை சுற்றியுள்ள இடமும் ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அந்த வனத்துல இருந்த யானை கூட்டத்தில இருந்து தனக்கான ஒரு பெண் யானையை திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா காலத்தை கழிச்சிட்டு இருந்தாரு. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இந்திரத்யும்னனுக்கு தாகம் எடுத்துச்சு. தன்னுடைய தாகத்தை தணிச்சுக்க தன்னுடைய துணையோட சேர்ந்து அந்த ஏரிக்கு போனாரு. தண்ணீரை குடிச்சிட்டு திரும்பி வராம அந்த ஏரியிலே விளையாடவும் ஆரம்பிச்சாரு. இதனால அந்த நீர்ல வாழ்ந்துட்டு இருந்த நீர்வாழ் உயிரினங்களுக்கு ரொம்பவே தொந்தரவா இருந்துச்சு. அந்த யானைக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த கந்தர்வன் உருவத்துல இருந்த முதலை அந்த யானையோட கால்களை கடிச்சு கவ்விக்குச்சு. மற்ற யானைகள் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கூட அந்த யானையை காப்பாற்ற முடியல. முதலை பிடியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபமா என்ன? 1 நாள் 2 நாள் இல்ல, 1000 வருடங்கள் முதலை யானையை பிடிச்சு வச்சிருந்தது. தப்பிக்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் தோற்று போய் கடைசியில வேற வழியே இல்லாம விஷ்ணுவை தஞ்சம் அடைஞ்சது அந்த யானை.
அவருடைய குரல் கேட்டு அவரை காப்பாற்ற கருடன் மேல ஏறி அமர்ந்து அந்த இடத்துக்கு வந்தாரு விஷ்ணு பகவான். அவருடைய கால்கள்ல இருந்து ரத்தம் வெளியறதையும் கவனிச்சாரு. ஆனா அந்த நிலையில கூட அவர் தன்னுடைய வலியை பொருட்படுத்தாம அந்த ஏரியில பூத்திருந்த ஒரு தாமரை மலரை தன்னுடைய தும்பிக்கையால பறிச்சு விஷ்ணு பகவானுடைய பாதங்கள்ல வச்சுட்டு வணங்கி நின்னாரு. உடனே விஷ்ணு பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அந்த இடத்துக்கு வரவழைச்சாரு. முதலையோட தலையையும் துண்டிச்சாரு. யானைய காப்பாற்றிட்டாரு. வேதனை தாங்க முடியாம கண்கள்ல கண்ணீரோட நின்னுட்டு இருந்த அந்த யானையுடைய முதுகுல தட்டி சரியாயிடும் கவலைப்படாதுன்னு விஷ்ணு சொல்ல உடனே அந்த காயங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. பாண்டிய நாட்டு மன்னனான இந்திரத்யும்னன் சாப விமோச்சனம் பெற்று பழைய நிலைக்கு திரும்பிட்டாரு. அதே நேரத்துல முதலை உருவத்துல இருந்த கந்தர்வனும் சாப விமோச்சனம் பெற்று சொர்க்கத்துக்கு திரும்பி போயிட்டாரு. சாப விமோச்சனம் பெற்ற இந்திரத்யும்னனை சிவன் பிரம்மாவோட சேர்ந்து மற்ற தேவர்களும் மலர்களை தூவி வாழ்த்தினாங்க. விஷ்ணுவோட கைகள் பட்டதால அவருக்கு முக்தி கிடைச்சு மேலுலகத்துக்கும் போயிட்டாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செஞ்ச தான தர்மங்களோட பலன்களால இந்திரத்யும்னன் சொர்க்கத்துல ரொம்பவே சந்தோஷமா காலங்களை கழிக்க ஆரம்பிச்சாரு. பாத்தீங்களா, கஜேந்திரனுக்கு கஷ்டத்தை கொடுத்த கடவுள் அந்த கஷ்டத்துல இருந்து காப்பாற்ற அவரே நேர்ல வந்தாரு. அதே மாதிரி கடவுள் உங்களுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனா நீங்க மனம் தளரவே கூடாது. அதுல இருந்து நீங்க மீண்டு வருவதற்கான வழியையும் அவரே நிச்சயம் காட்டுவாரு. இல்லன்னா அந்த கடவுளை யாருடைய ரூபத்திலாவது வந்து உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வாரு. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ரொம்ப வேகமாவே கடந்து போகுது. ஒரு நாள் இந்திரனுடைய தலைமையில ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சிகள் சொர்க்கத்துல அரங்கேறுது. தேவலோகத்து அப்சரசுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த நடனத்துல பங்கேற்றாங்க. அங்க கூடியிருந்த எல்லாருடைய கண்களும் அந்த அப்சரசுகள் மேலதான் இருந்துச்சு. அவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த நடனம். அப்படி நடனம் ஆடின அப்சரசுகள்ல ஊர்வசியும் ஒருத்தி. அவளுடைய நடனத்தை கண் கொட்டாம பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாரு இந்திரத்யும்னன். அந்த சமயமா பார்த்து ஊர்வசியோட நடனத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம அவளுடைய ஆடை சற்று விலகுது. இதை இந்திரத்யும்னன் பாத்துறாரு. உடனே அவருடைய மனசுக்குள்ள காம எண்ணம் ஏற்படுது. ஊர்வசி அடைஞ்சே ஆகணுங்கிற எண்ணமும் ஏற்படுது. சொர்க்கத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற இந்திரனுக்கு இந்திரத்யும்னுடைய எண்ணமும் தெரிஞ்சு போயிடுச்சு. இந்திரத்யும்னனை பார்த்து சொல்றாரு, இந்திரத்யும்னா, நீ செஞ்ச தான தர்மங்களோட பலனாலதான் இப்போ நீ சொர்க்கத்துல இருந்துட்டு இருக்க. ஆனா இப்போ உன்னுடைய மனம் ஒரு நொடி சஞ்சலப்பட்டு போயிடுச்சு. அதனால நீ செஞ்ச எல்லா புண்ணியங்களும் உன்னை விட்டு போயிடுச்சு. நீ சொர்க்கத்துல வாழ்ற தகுதியவே இழந்துட்ட. அதனால நீ மறுபடியும் பூமிக்கு போன்னு சொன்னாரு. அது கேட்ட இந்திரத்யும்னனுக்கு ஒரே அதிர்ச்சி. வேற வழி இல்லையே, தண்டனையை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதனால இந்திரத்யும்னன் இந்திரன் கிட்ட விடை பெற்று மறுபடியும் பூமியில வந்து விழுந்துட்டாரு. அவர் ஆட்சி செஞ்ச அதே பாண்டிய தேசத்துக்கு திரும்பவும் வந்தாரு. ஆனா அங்கிருந்த ஒருத்தருக்கு கூட அவர் சுத்தமா அடையாளம் தெரியல. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு இல்லையா, அதனால எல்லாமே மாறி போயிடுச்சு. மக்களுடைய பேச்சு, பழக்க வழக்கங்கள், அணுகுமுறைன்னு எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க, ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்கன்னு யார்கிட்டயும் ஒரு கேள்வி கூட அவரால் கேட்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அவரை யாருக்குமே அடையாளம் தெரியல. தான் வாழ்ந்த இடத்துக்கு போய் விசாரிச்சாரு, முனிவர்கள் கிட்ட கேட்டாரு. ஆனா அவருக்கு மிஞ்சியது என்னமோ ஏமாற்றம் மட்டும்தான். அப்போதான் அவருடைய புத்திக்கு மார்க்கண்டேயரை பத்தி ஞாபகமே வந்துச்சு. யமனை வென்ற மார்க்கண்டேயர் மரணம் உன்னை நெருங்காதுன்னு சிவன் கிட்டையே வரம் வாங்கி அழிவில்லாத சிரஞ்சீவியா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற மார்க்கண்டேயர். அவருக்கு எப்படி அப்படி ஒரு வரம் கிடைச்சதுன்னு ஏற்கனவே காணொலி பதிவேற்றம் செஞ்சாச்சு. நீங்க இன்னும் அந்த கதையை பார்க்கலையா? அப்போ அதோட லிங்க் மேல ஐ பட்டன்லயும் கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன், மறக்காம போய் பாருங்க. உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி மார்க்கண்டேய முனிவரை போய் சந்திச்சாரு. முனிவரே, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? என்னுடைய பெயர் இந்திரத்யும்னன். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே பாண்டிய தேசத்தை நான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தேன்னு தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிட்டாரு. அதை கேட்ட மார்க்கண்டேய முனிவர் சொல்றாரு, அப்படியா? ஆனா எனக்கு உங்களை சுத்தமா ஞாபகம் இல்ல. நாங்க எல்லாரும் எப்பயும் ஒரே இடத்துல நிரந்தரமா தங்க மாட்டோம். ஒரு வீட்டுல ஒரு நாள் தங்குறதே ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால உங்களை பத்தி எனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. வேற யாராச்சும் கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொன்னாரு. மார்க்கண்டேய முனிவர் இப்படி சொன்னதும் இந்திரத்யும்னனுக்கு ரொம்பவே ஏமாற்றமா இருந்துச்சு. முனிவரே, உங்களை விட வயதுல மூத்தவர் யாராச்சும் இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கன்னு திரும்பியும் அவர்கிட்டயே கேட்டாரு. மறுபடியும் மார்க்கண்டேய முனிவர் சொல்றாரு, மன்னரே, இமயமலையோட உச்சியில பிராமர கர்ணன்னு ஒரு ஆந்தை வாழ்ந்துட்டு இருக்குது. என்னை விட அதுக்கு வயசு அதிகம்.
நீங்க அந்த ஆந்தைய சந்திச்சு கேட்டு பாருங்க, ஒருவேளை உங்களை பற்றி தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாரு. ஆனா இமயமலை இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கே, நீங்க எப்படி போவீங்கன்னு கேட்டாரு. உடனே இந்திரத்யும்னன் சொல்றாரு, முனிவரே, அதை பற்றிய கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், என்னால எந்த ஒரு உருவத்துக்கும் மாற முடியும்னு சொல்லிட்டு தன்னை ஒரு குதிரையா மாத்திக்கிட்டாரு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறப்ப மார்க்கண்டேய முனிவரும் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி குதிரை மேல ஏறி அமர்ந்துகிட்டாரு. பல நாட்கள் பயணம் செஞ்சு ஒரு வழியா 2 பேரும் இமயமலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆந்தைய சந்திச்சு இந்திரத்யும்னன் கேக்குறாரு, என்ன உங்களுக்கு தெரியுதா, நான் பாண்டிய நாட்டு மன்னன் இந்திரத்யும்னன் சொன்னாரு. அதை கேட்ட அந்த ஆந்தை கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு உங்களை தெரியலன்னு சொல்லிடுச்சு. 2வது முறையா மறுபடியும் மன்னருக்கு ஏமாற்றம். எத்தனையோ யாகங்களை செஞ்சிருக்கேன், ஆயிரக்கணக்கான பேருக்கு தான தர்மங்கள் செஞ்சிருக்கேன், என்னுடைய புகழ் பட்டி தொட்டியெல்லாம் பரவி இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா அதெல்லாம் பொய்யா, என்னை யாருக்குமே அடையாளம் தெரியலையேன்னு தனக்கு தானே நொந்துகிட்டாரு. மறுபடியும் ஆந்தைகிட்டயே கேட்டாரு, உங்களை விட வயசுல மூத்தவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு. மன்னரே, இந்த வழியா போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு தடாகம் வரும். அந்த தடாகத்துல நதீசுங்கம்னு ஒரு கொக்கு வாழ்ந்துட்டு இருக்குது. என்னை விட அதுக்கு வயசு அதிகம். ஒருவேளை உங்களை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுச்சு. மார்க்கண்டேய முனிவரையும் அந்த ஆந்தையும் அழைச்சுக்கிட்டு இந்திரத்யும்னன் அந்த தடாகத்தை தேடி போனாரு. ஆந்தை சொன்ன வழியில பயணிச்சு ஒரு வழியா அந்த கொக்கை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த கொக்கை சந்திச்சு இந்திரத்யும்னன் கேக்குறாரு, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய தேசத்தை இந்திரத்யும்னன் ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமான்னு கேட்டாரு. கொக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுச்சு. அடுத்தடுத்து வரிசையா ஏமாற்றங்கள். ஆனாலும் மனசை தேத்திக்கிட்டு மறுபடியும் அந்த கொக்கு கிட்டயே கேக்குறாரு, உங்களை விட வயசுல மூத்தவங்க யாராச்சும் இருக்காங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அது கேட்ட அந்த கொக்கு சொல்லுது, மன்னரே, இந்த தடாகத்தோட அந்த பக்கத்துல அகூபரான்னு ஒரு ஆமை வாழ்ந்துட்டு இருக்குது. என்னை விட வயசு அதுக்கு அதிகம். நம்ம எல்லாரும் அங்க போய் அந்த ஆமைய சந்திச்சு கேட்டு பார்க்கலாம், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி அந்த ஆமைய போய் சந்திச்சாங்க. இந்திரத்யும்னன் கேக்குறாரு, உங்களுக்கு இந்திரத்யும்னன் ஒரு மன்னரை தெரியுமா, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய தேசத்தை ஆட்சி செஞ்சாருன்னு சொன்னாரு. அந்த பெயரை கேட்டதுமே அந்த ஆமையோட கண்கள்ல இருந்து கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுச்சு. என்ன பெயர் சொன்னீங்க? இந்திரத்யும்னனா? அவரை தெரியாதவங்க இந்த உலகத்துல யாராச்சும் இருக்க முடியுமா? எத்தனை எத்தனை தான தர்மங்கள் செஞ்சிருக்காரு, எத்தனை வேள்விகள் செஞ்சிருக்காரு. அவர் தானமா தந்த பசுக்கள் எல்லாம் நடந்து நடந்துதான் இந்த தடாகமே உருவாச்சு. அவரை நான் நேர்ல இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஆனாலும் கூட அவருடைய புகழ் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அழியாதுன்னு சொல்லுச்சு. அந்த ஆமை இப்படி சொல்லி முடிச்ச அடுத்த கணமே மேலுலகத்திலிருந்து ஒரு தேர் அங்க வந்துச்சு. இந்திரத்யும்னனை கூட்டிக்கிட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கே போயிடுச்சு. அவர் தேர்ல ஏறின அடுத்த நிமிஷம் தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு. பாவங்கள் செய்யாம இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனா அந்த சொர்க்கத்துல நம்ம எவ்வளவு காலம் இருக்கணுங்கிறத பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது செய்யற புண்ணியங்களோட எண்ணிக்கை தான் தீர்மானிக்கும்னு. முழுக்க முழுக்க பொய், பித்தலாட்டம், மது, சூது, கொலை, கொள்ளை நிறைஞ்சிருக்கிற இந்த கலியுலகத்துல பாவங்கள் செய்யாம இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்தாதான் நம்ம சொர்க்கத்தையே அடைய முடியும். இறந்து மேலுலகங்களுக்கு போனாலும் கூட ஒழுக்க நெறி தவறாம இருக்கணும்னு இந்த இந்திரத்யும்னன் கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம மனசுல ஏற்படக்கூடிய ஒரு நொடி தடுமாற்றமே போதும் நம்மளுடைய பாதையை மாற்றி அமைக்கன்னு சொல்லி நான் இந்த கதையை இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.